பேரரசு வைரமுத்து அவர்கள் எங்கள் கூட இருக்கிறார். ப்ளீஸ் கம் ஓவர் டு தி டயஸ். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான வேளை இது. உன்னிமேனன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களையெல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்ததற்காகவும், நான் மிகவும் நேசிக்கிற பாடகர்களையும் இசையமைப்பாளர்களையும் இயக்குனர்களையும் ஒரு கூரையின் கீழ் சந்திப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வழங்கியதற்காகவும் உன்னிமேனன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, வாழ்த்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பாடகர்களை இந்த சமூகம் கொண்டாடுவதன் மூலமாக சமூகம் தன்னை தானே கொண்டாடிக் கொள்கிறது. காடுகள் குயில்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த சமூகம் பாடகர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்தான் நம்முடைய கண்ணீரை கண்ணுக்கு தெரியாத விரல் கொண்டு துடைக்கிறார்கள். இவர்கள்தான் காதுகளின் வழியாக நம்முடைய மன காயங்களுக்கு மருந்து போடுகிறார்கள். இவர்கள்தான் மன இறுக்கத்தை தளர்த்தி தளர்த்தி மிருகத்தோலை உரித்து அதில் தெய்வம் செய்கிறார்கள். இவர்கள் இல்லை என்றால் பல பேருக்கு ஆறுதல் கிடைத்திருக்காது. இவர்கள் இல்லை என்றால் பல இரவுகள் கண்ணீரில் தலையணை நனைந்து விதந்திருக்கும். இவர்களால் தான் வாழ்க்கை காதலோடு திகழ்கிறது. இவர்களால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சியில் நுரைத்து பூ பூக்கிறது. இவர்களால் தான் என்னை போன்றவர்கள் ஒரு மெல்லிய இளைப்பாறுதல் பெறுகிறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கென்று எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. என்னுடைய 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் என் தனிமை, என் பேனா, என் எழுத்து, இவைகளோடு மட்டுமே வாழ்கிறேன். வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அது இயல்பாக இல்லை. அதற்காக நான் திட்டமிடவில்லை. அதற்காக அப்படி ஒரு பழக்கம் கொண்டிருப்பவர்கள் பிழை செய்கிறார்கள் என்று சொல்வதற்கும் எனக்கு அதிகாரம் இல்லை. எனக்குள்ள ஒரே ஒரு பொழுதுபோக்கெல்லாம், நான் 10 வயதிலிருந்து 22 வயதுக்குள் கேட்ட பழம்பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடைகிற ஒரே ஒரு சந்தோஷம்தான். அந்த வெளிகளில் என்னை அதிகமாக பாதித்தவர்கள் இதோ இசைக்குயில், நான் பெரிதும் நேசிக்கும் பெருமாட்டி பி. சுசீலா அவர்கள், TMS, கண்டசாலா, திருச்சி லோகநாதன், CS ஜெயராமன், ஜமுனா ராணி, S ஜானகி, இன்னும் எத்தனை பேர், சீர்காழி கோவிந்தராஜன், இத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையை ஈரப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் செய்த வேலையை இந்த தலைமுறையைச் சேர்ந்த SPB செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உன்னிமேனன் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் தான் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார்கள். உன்னிமேனனை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு. இவருடைய தோற்றம் இவர் தந்தை கொடுத்ததாக இருக்கலாம். இவரது நிறம் இவர் தாய் கொடுத்ததாக இருக்கலாம். இவருடைய சங்கீதம் இவருடைய குரு கொடுத்ததாக இருக்கலாம். இவருடைய பண்பாடு இவர்களின் குடும்பம் கொடுத்ததாக இருக்கலாம். அந்த குரல் மட்டும் இயற்கை மட்டுமே ஆசீர்வாதம் செய்து கொடுத்தது. அந்த குரல் தாய் கொடுத்ததில்லை, தந்தை கொடுத்ததில்லை, குரு கொடுத்ததில்லை, உறவு கொடுத்ததில்லை, உற்சவம் கொடுத்ததில்லை. அந்த குரல் இயற்கையின் ஆசீர்வாதம். இந்த வெள்ளை மழை ஒரு பாட ஒண்ண சுசிலா அம்மையாரிடம் கேட்டார்கள், என்ன அழகான குரல் இவருக்கு, என்ன அழகான குரல் என்று உலகத்தின் அழகான குரலால் பாராட்டப்பட்டவர் நம்முடைய உன்னிமேனன். எல்லாவற்றையும் விட முக்கியமானது இவர் இசை. SPB அழகாக சொன்னார், இவர் இசையை போல இவர் மென்மையானவர், இவர் மென்மையை போல இவர் குரல் மென்மையானது, பண்பாடு மிக்கவர். எனக்கு தெரிந்து திரையுலகில் பாடகர்களில் பாடுகிற போது தவிர அதிகமாக பேசாதவர்களில் இவரும் ஒருவர். பாடுகிற போது மட்டும்தான் வாய் திறப்பார். இதுவரைக்கும் எந்த சர்ச்சையிலும் சிக்காத ஒரு அற்புதமான மனிதர் உன்னிமேனன். இவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேசலாம். இதை பேச்சு மேடையாக மாற்றிவிடக் கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். ஆனாலும் கூட சில செய்திகளை இவரை பற்றி சொல்லியாக வேண்டும்.
இவருடைய கள்ளிக்காட்டில் பிறந்த தாயேன்னு ஒரு பாட்டு எழுதினேன். அது ரொம்ப முக்கியமா பாருங்க. நான் ஒரு 6 முறை தேசிய விருது தமிழுக்கு பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை காலம் எனக்கு கொடுத்தது. இதில் ஒரு பாட்டு இளையராஜா முதல் மரியாதை, 4 பாடல்கள் ஏஆர் ரகுமான் இசையமைத்தது. ஒன்று இளையராஜா, 4வது 4 விருதுகள் ரகுமான் இசையமைத்த பாடல்களுக்கு 5 ஆச்சா. 6வது விருது இசையமைத்தவர் மிக சாதாரணமான வளர்ந்து வருகிற ஒரு இளைஞர், ரகுநந்தன் பேரு. இயக்குனர் யாரு? மணிரத்னம் அல்ல, பாரதி ராஜா அல்ல, பாலச்சந்தர் அல்ல, ஸ்ரீதர் அல்ல, சங்கர் அல்ல. வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இளம் இயக்குனர் சீனு ராமசாமி. நடிகர் யார்? அந்த படத்தில் நடித்தவர் நடிகர் யார்? ரஜினி அல்ல, கமல் அல்ல, சூர்யா அல்ல, விஜய் அல்ல, அஜித் அல்ல. அந்த படத்தில் நடித்தவர் முதல் படம் விஜய் சேதுபதி. இப்போ இவ்வளவு எளிமையான சாதாரணமான ஒரு குழு, இந்த குழுவில் இடம்பெற்ற ஒரு பாட்டுக்கு தேசிய விருது கிட்டி இருக்கிறது என்று சொன்னால் அது வைரமுத்துவுக்கு பாதி, உன்னிமேனனுக்கு பாதி என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அந்த பாட்டுக்கு பெருமை பெற்றுக் கொடுத்தவர் இவர்தான். எஸ்பிபி அவர்களை பற்றி சில செய்திகள் சொல்ல வேண்டாமா? அவருடைய பண்பாட்டுக்கு நான் ரசிகன். பாருங்க, ஒரு மூத்த பாடகன் உங்கள் மூலமாக பத்திரிகை உலகம் வந்திருந்தால் குறித்துக் கொள்ள வேண்டுகிறேன். நான் இதை உணர்ந்து சொல்லுகிறேன் எஸ்பிபி பற்றி. எஸ்பிபி இன்னும் ஒரு 1/4 நூற்றாண்டு பாடுவார். நான் சொல்றேன், எஸ்பிபி தாண்டி வந்த ஒரு காலத்தை இன்னொருவன் தாண்டுவதற்கு காலம் வாய்க்குமா என்று எனக்கு தெரியவில்லை. திறமை இருக்கலாம், குரல் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனால் காலம் இருக்குமா? ஒரு நேரம் தான் எல்லாருக்கும். மகாத்மா காந்தி உருவாவதற்கு காலம் கர்ப்பம் தரிக்க வேண்டும். ஐன்ஸ்டீன் உருவாவதற்கு ஒரு காலம் கர்ப்பம் தரிக்க வேண்டும். கார்ல் மார்க்ஸ் உருவாவதற்கு காலத்தின் கருப்பையில் ஒரு முறைதான் ஒருவன் உருவாவான். அதற்கு பிறகு காலத்தின் கர்ப்பப்பை சிதைந்து போகும், அது வேறொருவரை பெற்றெடுக்கும். காலத்தின் கர்ப்பப்பையில் நீண்ட காலமாக தவமிருந்து பெறப்பட்டவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்றால் அது மிக இல்லை. அவருடைய பண்பாடு இதோ சீனியர் மேன் தன் சமகாலத்தில் ஒருவனை அணைத்து இவன் என் தம்பி, இவனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய இந்த மரபு, இந்த பண்பாடு எஸ்பிபிக்கு தனி வணக்கத்தை தெரியப்படுத்துகிறது. அம்மா சுசிலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். என் இனிய நண்பர் தேவாவும் நானும் இணைந்து பணியாற்றிய படங்கள் எல்லாம் ஒரு சந்தோஷத்தினுடைய காலங்கள். ஒரு பாட்சா மாதிரி ஒரு பாட்டு ரஜினிக்கு இவர்தான். அண்ணாமலை இந்த வசந்த் உட்கார்ந்திருக்காரு, இவருக்கு ஒரு படம் பண்ணோம், நேருக்கு நேர். இல்ல எல்லாமே தேவா என்ற ஒரு இசைக்கலைஞனை தமிழ்நாடு மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாடு அரசு மறக்காமல் இருக்கிறது, தமிழ்நாடும் அவரை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நல்லது. என்னுடைய வசந்த வந்திருக்கிறார்கள். அம்மா சுசிலா அவர்கள், நீங்க முன்னாடி உட்கார்ந்து இருப்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அம்மா பெரிய பெருமை. நீங்கள் எல்லாம் உங்களோடு வாழ்ந்தோம், உங்கள் காலத்தில் இருந்தோம், உங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டே வளர்ந்தோம். ஒரு 10 வயதில் இந்த அம்மா பாட்டை கேட்டுட்டு நான் எழுதியிருக்கேன் அதை பற்றி. இசைத்தட்டு, ஒரு வட்ட வடிவத்தில் இசைத்தட்டு இருக்கும், தோசைக்கல்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் மாறி போச்சு. எதிர்காலத்தில் ஒரே ஒரு சிப்பு போதும், உலகத்தின் எல்லா பாடல்களையும் அமைப்பதற்கு ஒரு சிப்பு போதும். அப்பெல்லாம் ஒரு வட்ட வடிவமான இசைத்தட்டு சுத்திட்டு இருக்கும். இவங்க பாட்டு, பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே ஒரு பாட்டு. தாய் சொல்லை தட்டாதே, 1963, எனக்கு வயது 10. அந்த லவுட் ஸ்பீக்கர்ல போய் உட்கார்ந்து காதை கேட்கிறேன். இந்த அம்மா குரலை கேட்டுட்டு இது மனித குரல் அல்ல, ஒரு தேவதையின் குரலாகத்தான் இருக்க முடியும் நினைக்கிறேன். நான் போய் அந்த இசைத்தட்டுல முள்ளு சுத்திக்கிட்டே இருக்கு. நான் போய் சொன்னேன், டேய் அந்த முள்ளு குத்துவிட, அந்த அம்மாவை எடுத்திருக்கடா. இப்படி ஒரு அறியாமையின் ஆனந்தம், அல்லது ஆனந்தத்தின் அறியாமை, அல்லது அந்த அம்மா மீது பக்தியினுடைய பரவசம், அல்லது பரவசத்தின் பக்தி, அது அப்படி என்ன சொல்ல வைத்தது 10 வயசுல. அந்த அறியாமையை போல எனக்கு அறிவு ஆனந்தம் தரவில்லை. பல நேரங்கள் அறியாமைதான் ஆனந்தம்.
அந்த ஆனந்தத்திற்கு சொந்தக்கார அம்மா வந்திருக்கிறார்கள். ஒரு பாட்டு நிறைவாக ஒரு செய்தி சொல்றேன். புது வெள்ளை மழையில் அந்த பாட்டுக்கு பல்லவி அது அல்ல. முதல்ல மணிரத்னம் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, திருநெல்வேலி பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிக்கிறா, காஷ்மீருக்கு போறா, முதல்ல அங்க முதலிரவு அவங்களுக்கு அந்த இடத்தை பார்க்கறாங்க. அந்த காட்சி முதல்ல பனிமலையை பார்க்கிறாள், முதல்ல இமயமலையை பார்க்கிறாள், முதலாக பனிபடர்ந்த மலை வெளிகளை பார்க்கிறாள், புல்வெளிகளை பார்க்கிறாள். இதான் பாட்டு. நான் எழுதியிருந்தேன் அந்த பாட்டுக்கு, இது காஷ்மீரமா இங்கு கார்காலமா, எந்தன் கோயில் புறா இந்த குளிர் தாங்குமா. இதான் என் பாட்டு. இது காஷ்மீரமா இங்கு கார்காலமா, எந்தன் கோயில் புறா இந்த குளிர் தாங்குமா. இதான் பாட்டு. ஒலிப்பதிவு ரகுமானுக்கு ஒரே கொண்டாட்டம். அவர் முதல் பாட்டு. மணிரத்னம் ஒரே குஷி, பிரமாதமா இருக்கு சார் பாட்டு, வரிகள் பிரமாதம், டியூனோட அப்படி மெர்ஜ் ஆகுது, ரொம்ப அழகா இருக்கு, பாட சுகமா இருக்கு. ஆனா அந்த பாட்டு வேண்டாம். ஏன் என்று கேட்டேன். இது காஷ்மீரமான்னு ஆரம்பிக்கிறீங்க, ரசிகன் முதல்லயே என் லொகேஷன் சொல்லிடுறீங்க. சொல்லக்கூடாது, அவனுக்கு பிரமிப்பு இருக்கணும். படத்தை பார்க்கும் போது காஷ்மீரமான்னு சொன்னோன்னா காஷ்மீரத்தில் எடுத்தாகணும். தீவிரவாதிகள் மத்தியில் எங்க போய் எடுக்கிறது? நான் கடைசியில் ஊட்டியில் எடுத்தா எடுப்பேன். காஷ்மீரமா சொல்லாதீங்க, இது கார்காலமா அதுவும் சொல்லாதீங்க, வேற பாட்டு பண்ணுங்க. எந்த மாதிரி வேணும்னு கேட்டேன். சார் நான் முதல்ல சினிமா உங்களை பார்த்தோன்னு திகைச்சு போனது, இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது. இது அப்படி மனசு அப்படி இழுத்தது சார். அந்த மாதிரி இளைய நிலா மாதிரி ஒரு பாட்டு. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. எஸ்பிபி என்ன ரசிகர் பாத்தீங்களா? இந்த சபையில் இத்தனை பேருக்கு தெரியாத சங்கதி அவருக்கு மட்டும் எப்படி தெரிந்தது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவர் சொல்கிறார், எனக்கு வயதாகிவிட்டது, வைரமுத்து கூட இருங்கள் என்று. வயதாகிவிட்டால் கூட இருக்க வேண்டியவன் வைரமுத்து அல்ல, மகா ரசிகன், எஸ்பிபி ரசிகன். அப்படி நான் சொல்லுவேன். நான் சொல்லுகிற போது எழுதி கொள்வார். அப்படி பாட்டு வரி இருந்தா அப்படி ஒரு அண்ணாந்து பார்ப்பார். அவர் அண்ணாந்து பார்க்கிற போது என் தமிழையே என்னை அண்ணாந்து பார்ப்பது மாதிரி இருக்கு எனக்கு. அப்படி அழகா இருக்கு. அது சுகமான காலம். உன்னிமேனன், உங்களுக்கு இளமை இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, எல்லோரோடும் பழகக்கூடிய பண்பாடு இருக்கிறது. சில பேர் சினிமாவுக்கு வந்து 5 வருஷம் இருப்பார்கள், 10 வருஷம் இருப்பார்கள். திறமையை மட்டும் நம்புகிறவனுக்கு 5 வருடம் தான் ஆயுள். பரிந்துரைக்கு வருகிறவனுக்கு 10 வருடம் தான் ஆயுள். பண்பாடு உள்ளவனுக்குத்தான் ஆயுள் வரைக்கும் ஆயுள். பண்பாடத் தெரிந்த பண்பாடு மிக்க என் அருமை சகோதரர் உன்னிமேனன் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து எல்லா மொழிகளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.